2026க்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன வேலை இருக்கு? சும்மா தான் இருக்க போறாங்க. 2026க்கு அப்புறம் மிக பிரம்மாண்டமாக தமிழக மக்களை முன்னிறுத்தி தமிழக மக்களுக்காக முதல்வரா வந்து அரியணை ஏற போறாரு. நிச்சயமாக அவர்தான் முதல்வர், மாற்று கருத்து இல்ல. அப்போ இவர்களுக்கு என்ன வேலை இருக்கு? அப்ப அதை கெடுக்கணும், அதை நிலைகுலைய வைக்கணும். அப்ப அவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? உள்கட்சி பூசல். உள்கட்சி பூசல் தானே. அங்க என்ன வேணா நடந்துட்டு போகுது. உன் வீட்டுக்குள்ள பிரச்சனை இல்லைல்ல. அவங்க வீட்டுல எந்த பிரச்சனை நீ எதுக்கு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற? உன் கட்சியில கூட எவ்வளவு பிரச்சனை நடந்தது. வெளிப்படையா பேச முடியலையே. கட்டவிழ்க்கப்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய சுத்தமான அக்மார்க்கு பொய்ய புழுகிக்கிட்டு இருக்குது இந்த திமுக அரசாங்கம். திமுக அதுக்காக ஒரு ஐடி விங்க உண்டு பண்ணி தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு தாக்குதலை நடத்தணும், அதன் அவப்பெயரா கொண்டு வரணும்னு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. இவங்க போடுறதெல்லாம் அவங்க சட்டை கூட பண்றது கிடையாது. அவர் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்றாரு. என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்யறாரு. என்ன ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அதுக்குள்ளதான் வழி நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. தொண்டர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க, மக்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. இதுல மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு